அப்பா அப்படியே போகிறவள என்னை இறக்கி விட்டு போயிருப்பா. அப்பா இங்கே தான்ப்பா, நிறுத்துப்பா. தேங்க்ஸ்ப்பா. இங்கே ஏன்ப்பா நீ பட சொன்னேன்? இதான்ப்பா நான் விளாட்ற இடம். இங்கே ஏன்ப்பா விளையாட போகிற? ஆமாம். இங்கே நிழலுக்கு ஒரு மரம் கூட இருக்காதேப்பா. அதெல்லாம் நீங்கள் விளாண்ட கிளம்பா. இப்போ வந்து கிரவுண்டை பாரு, சுற்றி ஒரே மரமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு புண்ணியம் வந்து நட்டு வச்சுட்டு போயிருப்பான். ஓகேப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா, வரேன்ப்பா. நம்ம இங்கே விளையாடும் போது ஒரு மரம் கூட இல்லைன்னு தானே நம்ம இந்த பக்கமே வருதில்ல. போய் பார்க்கலாம். நான் மயக்கம் போட்ட அன்னைக்கு நான் மட்டும் அப்படியே எந்திரிச்சு போயிருந்தா இன்னைக்கு இந்த கிரவுண்டில் இவ்வளோ பேர் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஒரு மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் அங்கே விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மரம் நிழல் தருது மட்டும் இல்லை, வெயிலை குறைக்கவும் தான். நம்ம முன்னோர் காலத்து வானிலையை தக்க வைக்கவும் தான். மழை வரும்போது மழை வரும், வெயில் அடிக்கும் போது கரெக்டாக வெயில் அடிக்கும். இது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு நிறைய விஷயங்களால தான் இந்த மரம் செடின்னு க்ரீனரிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த அர்பனில் க்ரீனிங்காக இன்னும் இருக்கிறதால தான் என்னோட பையன் ஜென்ரேஷனில் இங்கே கிளைமேட் ரெசிலியன்ஸாக இருக்குது. இதை இன்னும் ஃப்யூச்சர் வர மெயின்டைன் பண்ணணும்னா நீங்களும் உங்கள் அர்பனை க்ரீனிங் ஆக்கணும்.